ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்வேன்னு எதிர்பார்க்குறீங்களா? அதுதான் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம பைபிள் ரிலேட்டடாக ஒரு 10 நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாமா? என்ன 1 2 3 சொல்லி தர போறியாப்பா? 1 2 3 தான், ஆனால் அது வந்து பைபிள் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாமா? 10 உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உனக்கு என்ன ஞாபகம் வருது? எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? 10 கட்டளைகள். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதுதான். சரி, நயன் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட ஒரு நல்ல கன்னிகள் பத்தி சொன்னார். அந்த 9 கன்னிகள். இப்போ 8 என்னன்னு பார்க்கலாமா? 8 வந்து என்னன்னா தாவீது வந்து அவங்க வீட்டுல 8வது பையன். அதுதான் மொத்தம் அவங்க 8 பிள்ளைகளா, அதுதான் 8. 7 வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 7 உலக அதிசயம் தானே? அதுதான் கிடையாது. எல்லாரும் நீங்களும் அதுதானே நினைச்சீங்க. ஆனா 7 என்ன தெரியுமா? 7 வந்து நம்ம எரிகோ கோட்டைய சுத்தி வந்த நாட்கள் வந்து 7. அதுதான் எரிகோ கோட்டை இருக்க 7 நாட்கள்ல 7 வந்து குறிக்குது. அடுத்த 6 வந்து அப்படின்னு தானே யோசிச்சுக்கிறீங்க. நானே சொல்றேன். 6 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்ச அற்புதம் தான் வந்து அந்த 6 கற்சாடிகள் வச்சு செய்தார்ல, அதுதான் 6. புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து இப்போ நம்ம 5 பார்க்க போகிறோம். 5 என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உங்களுக்கு சரி, நானே சொல்றேன். 5 என்னன்னா 5 ஆகமங்கள். நீங்க பைபிள் ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் 5 ஆகமம் போகும். அதான் ஓகேவா? அடுத்து வந்து 4 பார்க்கணும். 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷ புத்தகங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகங்கள். அடுத்து 3 என்ன யோசிக்கிறீங்க? நானே சொல்றேன். என்ன தெரியுமா? 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேர் தான். அந்த 3வது நம்பர். 2 அடுத்து நம்பர் 2 நம்ம 2 பேர் தானே? அதுதான்ப்பா கிடையாது. 2 அப்படின்றது வந்து இந்த வேதாகமத்துல 2 பாகமா பிரியுது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அதுதான் 2வா குறிக்குது. அடுத்து 1 என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது? எனக்கு என்ன தெரியும் வருது? இந்த முழு புக்கு தான் வந்து 1 வந்து நம்ம வந்து குறிக்கிறோம். அப்போ 1 உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? பைபிள். சரி, ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.